வணக்கம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதல்ல டபிள்யூடிஓன்னு 4 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க எப்படி எழுதணும்னா, டபிள்யூடிஓ அப்படின்றது முதல்ல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலகளாவிய வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்தாங்க. இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல் ட்ரேட் பூஸ்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். சரி, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அமைப்பே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தது. 1947ல உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது பேர் என்னன்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேடு, சுருக்கமா GATT 1947 சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஜெனீவா எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. சரி, இதுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும் இல்லையா? இந்த GATT 1947ல கொண்டு வந்ததுக்கான ஒரு அப்டேட் தான் புதுசா பேரை மாத்தி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995ல கொண்டு வந்திருக்காங்க. புரியுது தானே? அடுத்து இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேடு, உலகம் முழுக்க வர்த்தகம் பண்றதுக்கான தடைகளை, பேரியர்ஸ் எல்லாத்தையும் நீக்கி டாரிஃபை ரொம்ப கம்மி பண்ணி சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது மானியங்கள்லாம் கொடுத்து உலக வர்த்தகத்தை மேம்படுத்துறாங்க. ஏதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மத்தியில ஒரு ட்ரேடு டிஸ்பியூட், ஒரு வர்த்தக சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீர்த்து வைக்கிறது இந்த அமைப்போட முக்கியமான வேலை. வளரும் நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரிஸை ஒன்று சேர்ந்து இந்த குளோபல் ட்ரேடிங்குள்ள கொண்டு வர்றது தான் இவங்களோட வேலை. முக்கியமான அக்ரிமெண்ட் இந்த WTOல என்னென்ன அப்படின்னா, GATT ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேடு ஒன்று. ரெண்டாவது ட்ரிப்ஸ் அப்படின்னா ட்ரேடு ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதை எழுதுங்க. மூணாவது DSU டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் தான் முக்கியமான அக்ரிமெண்ட் இந்த WTOல. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு முறை மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மினிஸ்டரும் இங்க போய் மீட் பண்ணுவாங்க. இது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். இதுக்கு கீழே ஜெனரல் கவுன்சில் இந்த டெய்லி டே டு டே ஆபரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ், அடுத்தது ஜெனரல் கவுன்சில், மூணாவதா இருக்கிறது டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. இது ஒரு சப் கமிட்டி மாதிரி, பிரச்சனையை வந்தா தீர்க்கிறது. அதுக்கு கீழே நாலாவதா பல்வேறு வேரியஸ் கவுன்சில் அண்ட் கமிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சரிதானே? சரி, இப்போ இந்தியாவுக்கு WTO பண்ண முக்கியமான வேலை என்னன்னா, இந்தியாவும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் இந்த WTOல. அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டிக்காகவும், பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஆக்சஸ் டு மெடிசன்ஸ் அண்டர் ட்ரிப்ஸ், இதுவும் ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ஃபார் டெவலப்பிங் நேஷன்ஸ், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் இதெல்லாம் இது இந்தியாவுக்கும் கிடைக்குது. சரிதானே? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாசிங் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு குட் வில்ல ப்ரொடெக்ட் பண்றது, ஒரு பிசினஸ் இல்ல பிராண்டை ப்ரொடெக்ட் பண்றது. எப்படி? இப்போ அடிடாஸ்னு ஒரு பிராண்டு, அந்த அடிடாஸ் பிராண்டு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு. அடிடாஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கல் ஷூவுக்கு அடிடாஸ்ன்னு பேரை போட்டு நம்ம வச்சோம்னா அவங்க கிளைம் பண்ணலாம், என்னோட பேரு மக்கள் மத்தியில ஒரு குட்வில் சம்பாரிச்சிருக்கு, என்னோட பிராண்டு, என்னோட பிசினஸ்க்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, அதோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ஒர்த்தா இருக்கும், அதனால மக்கள் வாங்கிட்டு போறாங்க. என்னோட பேரை பயன்படுத்தி நீ உன்னோட கூட்ஸை விற்கிற, உன்னோட கூட்ஸ் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டானது, அதாவது மலிவு விலையில கிடைக்குது, இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பேர் தான் பாசிங் ஆஃப். அதாவது ஒன் பார்ட்டி ஃப்ரம் மிஸ்ரெப்ரசென்டிங் தர் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆஸ் தோஸ் ஆஃப் அனதர், மற்றவங்களோட பிராண்ட் நேமை வச்சுக்கிட்டு என்னோட பொருளை சேல் பண்ண கூடாது, இதை தான் பாசிங் ஆஃப்னு சொல்றாங்க. இதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, a man is not to sell his own goods, ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த பொருளை விற்க கூடாது, under the pretense that they are the goods of another man, மற்றவர்களின் பொருள்தான் இது என்று அவர்களின் நற்பெயரைக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில என்னுடைய பொருளை நான் விற்க கூடாது, அது கூட்ஸே அவங்களுக்கு தாங்கன்னு சொல்லி விற்க கூடாது. புரியுது தானே? சரி, இதுக்கு எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. குட் வில், அவங்களோட பிராண்டோட நேமை இதை பாதிக்கிற மாதிரி இருக்கணும். அதே போல மிஸ்ரெப்ரசன்டேஷன், அவங்களோட பிராண்ட் இதுதான் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கா என்னுடைய ப்ராடக்டை நான் சேல் பண்றதா இருக்கணும். அதே போல டேமேஜ், அவங்களுக்கு இதனால ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இது 3 இருந்ததுன்னா அவங்க வழக்கு தொடுக்கலாம். இதுதான் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ். ட்ரினிட்டி டெஸ்ட்ன்ற சொல்றாங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு. இதுக்கு என்னன்னா, அமுல் அப்படின்னு ஒரு கம்பெனி நல்ல குட்வில்ல சம்பாரிச்சு வச்சிருக்காங்க.
அமுல் மாதிரியே ஒருத்தவங்க நான் தான் அமுல்னு சொல்லி வேற ஒன்று சேல் பண்ணாங்க. இதெல்லாம் பாசிங் ஆஃப். சரி, இப்போ அமுல்னு அவர் ரெஜிஸ்டரே பண்ணலன்னாலும் கூட அந்த கம்பெனிக்கு ஒரு குட் வில் இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னா அது தப்பு தான். ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி. இதுக்கான ஒரு கேஸ்லா கேடிலா ஹெல்த் கேர் லிமிடெட் வெர்சஸ் கேடிலா பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் 2001 நடந்திருக்கு. ஒரு மாத்திரை ஃபால்சிகோ அண்ட் ஃபால்சி டேப் ஒரே பேர்ல 2 கம்பெனி மாத்திரை தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு பிரச்சனையா இருக்கு. சரிதானே? அடுத்த கொஸ்டின், டிசப்டிவ் சிமிலியாரிட்டி. டிசப்டிவ் சிமிலியாரிட்டி அப்படின்றது என்னன்னா, ஒன் மார்க் சோ க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் அனதர். அதாவது ஒருத்தங்களுடைய லோகோவோ இல்ல ஒரு பிசினஸோட பேரோ இன்னொருத்தரோட பிசினஸுக்கு சேமா இருக்கிறது போலவே வர்றதுதான் டிசப்டிவ் சிமிலியாரிட்டி. சிமிலியாரிட்டினா என்னது? ஒரே மாதிரி. அப்போ இன்னொருத்தரோட பிசினஸ் மாதிரியே நான் ஒன்னு கிரியேட் பண்றது. அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குது, ஆனா அதை மாதிரியே நான் ஒன்னு கிரியேட் பண்றது தான் டிசப்டிவ் சிமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னா, a mark shall be deemed to be deceptively similar to another mark. மற்றவங்களோட மார்க் போலவே எனது சேமா இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தா மக்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும். அவங்க பொருளை வாங்குறதா இவங்க பொருளை வாங்குறதான்னு. உதாரணத்துக்கு LAYS லேஸ்ன்றது ஒரு கம்பெனி, சரியா? இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க, LASE லேஸ் அப்படின்னு போட்டாங்க. அப்போ ரெண்டுமே சிமிலியரா இருக்கு. இது இவங்களோட கம்பெனியா அவங்களோட கம்பெனியானே ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ எப்படி இதை நம்ம கன்சிடர் பண்றதுன்னா, கோர்ட் முக்கியமான ஃபேக்டர் கொடுக்குறாங்க. விஷுவல் அண்ட் போனடிக் சிமிலியாரிட்டி. ஒருவேளை ஒரே கலர்ல அது இருக்கலாம், இல்ல போனடிக் சிமிலியாரிட்டியா இருக்கலாம். இப்போ லேஸ் இதை போல. அப்புறம் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அவங்க என்ன மாதிரியான கூட்ஸை கேரி பண்றாங்க அப்படின்றத பொறுத்து. கிளாஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், ஸ்ட்ரென்தன் அண்ட் ரெப்யூட்டேஷன் ஆஃப் த இயர்லியர் மார்க், ஓவரால் இம்ப்ரெஷன். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கோர்ட்டை கன்சிடர் பண்ணி இது டிசப்டிவ் சிமிலியாரிட்டின்னு சொல்றாங்க. பெப்சி அப்படின்ற ஒரு கம்பெனியை பெப்சியான்னு இன்னொரு கம்பெனி தொடங்கினாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. ஜெனரல் ரெசம்பிளன்ஸ் இருக்கவே கூடாது. சரிதானே? இதனால மக்கள் குழப்பம் அடைவாங்க. இன்னொருத்தர் இதனால லாஸ் ஆகுறாருன்னு சொல்றாங்க. கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு டேட்டாவா இருக்கலாம், ஒரு நாலேஜா இருக்கலாம், ஒரு மெட்டீரியலா இருக்கலாம். அது அந்த கம்பெனியோட நன்மைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை நம்பி ஒரு முதலாளி சொல்றாரு, இந்த சீக்ரெட்டை வச்சு நீ இந்த பொருளை தயாரிப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் என்ன பண்றாரு, வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறம் சீக்ரெட்டா வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்துட்டு போய் பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்றாரு. இது தப்பு. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை பப்ளிக்கா நம்ம வெளியில போய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொக்கோ கோலா கம்பெனியில வேலை செஞ்சு கம்பெனி வேலையை விட்டு தூக்கின உடனே கொக்கோ கோலா இப்படியெல்லாம் தான் தயாரிக்கிறாங்கன்னு ஃபார்முலாவை ரிவீல் பண்ணிட்டாரு பப்ளிக்கா. ஸ்டார் பக்ஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு ஸ்டார் பக்ஸோட காஃபி ஃபார்முலாவை ரிவீல் பண்ணிட்டாங்க. மேகி எப்படி செய்யறது அந்த மசாலாவன்னு சொல்லி ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நடக்கிறது தான் இந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை வெளியில சொல்றதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு கிளைண்டோட லிஸ்டா இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், ஒரு பிசினஸ் பிளானை மற்றவங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதே போல சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க ஒரு சோர்ஸ் கோடு வச்சிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோடையும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்றாங்கன்னா பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மேல அவங்க மேல கேஸ் போடலாம். கான்ட்ராக்ட பிரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போடலாம். சிவில் சூட்டை அவங்க மேல கொண்டு வரலாம். டேமேஜஸை கிளைம் பண்ணலாம். இதுக்கான எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், ஆத்தரைஸ்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னுடைய ஒரு ஊழியர்கிட்ட சொல்லிட்டு போறேன்னா என்னோட கம்பெனி நன்மைக்காக அவர் வேலை செய்யலாம். ஆனா என்னோட நன்மை இல்லாம அது அன்ஆத்தரைஸ்டு யூஸ் பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்களோட நன்மைக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் தான் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ். ஜி டெலிஃபிலிம்ஸ் லிமிடெட் வெர்சஸ் சன் டயல் கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் 2003 நடந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, ஒரு சீரியல் எடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, ஜி டெலிஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் அந்த ஐடியாவை ரிவீல் பண்றாரு. அது சின்ன ஐடியாவா இருக்கலாம், ஒன்லைனா கூட இருக்கலாம். அது ரிவீல் பண்ணா அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே? சரி, எவ்வளவு வருஷம் இதை சீக்ரெசியா மெயின்டைன் பண்றதுன்னா ஒரு 20 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. கம்பல்சரி
லைசன்ஸ் அண்டர் பேட்டன்ட் ஆக்ட். இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் 1970ல செக்ஷன் 84ல சொல்றாங்க கம்பல்சரி லைசன்ஸை பத்தி. என்னன்னா, ஒருத்தர் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துறாரு, அந்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அவர் பேட்டன்ட் வாங்கிட்டார் அப்படின்னா குறைஞ்சது 3 வருஷம் அது அவருடைய கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு சில சமயங்கள்ல பப்ளிக் ஹெல்த், எக்கனாமிக் நெசசிட்டி இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பொதுமக்களின் நலனுக்காக அந்த பேட்டன்ட் அவர்கிட்ட இருந்தாலும் கூட தேர்ட் பார்ட்டிக்கு அனுமதி கொடுத்து, பேட்டன்ட் அவர்கிட்ட தான் இருக்குது, பரவாயில்ல இருந்தாலும் நீயே அந்த விஷயத்தை உன்னால பண்ண முடியும்னா நீ அந்த மாத்திரையை கண்டுபிடி, நீ அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்து அப்படின்னு அவங்களுக்கு உரிமை கொடுக்கறதுக்கு பேரு தான் கம்பல்சரி லைசன்ஸ் சொல்றாங்க. 3 வருஷம் யார் கண்டுபிடிச்சாரோ அது அவர்கிட்டே தான் இருக்கணும். அதன் பிறகு அவர் அதை இந்தியாவில் ஒர்க் பண்ணலன்னாலோ, இல்ல நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அதை அவரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல விற்காம ஹையர் பிரைஸ்ல சேல் பண்ணாலோ, பப்ளிக் டிமாண்ட் என்னன்னு கண்டுக்காம இந்தியாவுக்குள்ள விற்காம அவர் பாட்டுக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாலோ, கவர்மெண்ட் வந்து பேட்டன்ட்டை வேற யாருனாலும் யூஸ் பண்ணலாம் தேர்ட் பார்ட்டி கையில கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ ஒரு இமிடியட்டான ஒரு ஹெல்த் கிரைசிஸ் வருது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு COVID-19 இருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரீம் அர்ஜென்சியா இருக்கலாம். அந்த மாதிரியான சமயங்கள்ல ஒரு 3 வருஷம் அவங்க வெயிட்டே பண்ண மாட்டாங்க. யாருக்கு வந்து இந்த வேலை செய்ய தெரியுதோ நீங்க அதை எடுத்து செய்யுங்கன்னுவாங்க. ஒரு பஸ் வந்து ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, அந்த டிரைவர் மட்டும் தான் அந்த பஸ்ஸை ஓட்டணும். ஆனா அவர் ஓட்டுறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது இல்ல, பயணிகளுக்கு நல்லது இல்லைன்ற சமயத்துல வேற யாருக்கு ஓட்ட தெரியுமோ நீங்க கூட இந்த பஸ் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதை தான் இதுல சொல்றாங்க. புரியுது தானே? சரி, இதுக்கான ஒரு கேஸ்ல பேயர் கார்பரேஷன், ஸ்பெல் பண்றேன் BAYER, பேயர் கார்பரேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2012 கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கம்பல்சரி லைசன்ஸை நெக்ஸவர் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. கம்பல்சரி லைசன்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நெக்ஸவர். நெக்ஸவர் அப்படின்னா என்னன்னா ஒரு கேன்சர் ட்ரக். பேட்டன்ட் ஹோல்டர் வந்து அது என்ன பண்றாரு, கேன்சருக்கு நான் தான் மருந்து கண்டுபிடிப்பேன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு, ஆனா ஹையர் பிரைஸ்ல வச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த யார் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் இந்த பேட்டன்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லவும், மற்றவங்க வந்து அந்த பேட்டன்ட் எடுத்துட்டு சீப்பரான பிரைஸ்லேயே அந்த நெக்ஸவர் ட்ரக்கை கேன்சரை கியூர் பண்றதுக்கு மக்களுக்கு கொடுத்தாங்க. சரிதானே? சரி, பேட்டன்ட் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. பேட்டன்ட்ஸ் ஆக்ட் 1970ல ரூல் 108ல இருந்து ரூல் 111 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம செக்ஷன் 125ல இருந்து 132 வரைக்கும் பேட்டன்ட்ஸ் ஆக்ட் 1970ல சொல்லியிருக்காங்க. இது இல்லாம பேட்டன்ட் ரூல்ஸ் 2003லையும் சொல்லியிருக்காங்க. சரிதானே? சரி, ஒரு பேட்டன்ட் ஏஜென்ட் ஆகணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் அவர் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அவருக்கு 21 வயசு நிரம்பி இருக்கணும், அவர் வந்து சயின்ஸ், என்ஜினியரிங் இல்ல டெக்னாலஜில ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும், பேட்டன்ட் ஏஜென்ட் எக்ஸாமினேஷனை அவர் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாமினேஷனை யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? இவர் வந்து என்னென்ன முக்கியமான வேலை செய்யறாரு அப்படின்னா, ஒரு பேட்டன்ட் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா அதுக்கு ஃபைலை ப்ரிப்பேர் பண்றது, அதை யாராவது தவறுதலா யூஸ் பண்றாங்கன்னா அவங்க மீது ப்ராசிக்யூட் பண்றது, இந்த வேலையெல்லாம் இவர் தான் செய்யறாரு. இதுக்கு பேர் தான் பேட்டன்ட் ஏஜென்ட். சரிதானே? புரியுதா உங்களுக்கு? அடுத்து டேர்ம் ஆஃப் காப்பிரைட். டேர்ம் ஆஃப் காப்பிரைட் அப்படின்னா என்னன்னா, ஒரு லிட்டரரி ஒர்க்கா இருக்கலாம், இல்ல ஒரு டிராமா, மியூசிக்கல் இல்ல ஆர்டிஸ்டிக் ஒர்க்கா இருக்கலாம். அது எத்தனை நாள் வரைக்கும் அதை அவங்க ஹோல்டு பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ அவரோட லைஃப் டைம் வரைக்கும் ஒரு ஆத்தர் நினைச்சாருன்னா ஹோல்டு பண்ணலாம். சரியா? ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கதை எழுதுறாரு, ஒரு நாவல் எழுதுறாரு, இல்ல ஒரு டிராமா எழுதுறாரு, அது வந்து அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த காப்பிரைட் அவர்கிட்ட தான் இருக்கும். அவர் இறந்து 60 ஆண்டுகள் வரைக்கும் அது அவர்கிட்டையும் அவர் குடும்பத்தார்கிட்டையும் தான் இருக்கும்னு சொல்றதுதான் செக்ஷன் 22 ஆஃப் தி காப்பிரைட் ஆக்ட் 1957. சரியா? உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு நல்ல சூப்பரான ஒரு மியூசிக் போடுறாரு, இல்ல ஒரு கதை எழுதுறாரு, அவர் 2000வது வருஷம் செத்து போயிட்டாரு, இறந்தாலும் கூட 2060வது வயசு வரைக்கும் அவங்களோட லீகல் ஹையர் கிட்ட தான் அந்த காப்பிரைட் இருக்கும். அவங்க கிட்ட ப்ராப்பரா அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். சரிதானே? இப்ப இளையராஜா விஷயம் எல்லாம் அதுதான். செக்ஷன் 22 ஆஃப் தி காப்பிரைட் ஆக்ட் 1957 எதுக்கு? லிட்டரரி, டிராமா, மியூசிக், ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ். சரிதானே? அடுத்து சினிமாட்டோகிராஃப், ஃபிலிம்ஸ் அண்ட் சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ். இது வந்து செக்ஷன் 26 and 27ல சொல்றாங்க. என்னன்னா இந்த காப்பிரைட் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணதுல இருந்து 60 வருஷம் வரைக்கும். இப்ப உதாரணத்துக்கு
அசல் கோளாறுக்கு வயசு 20ன்னு வச்சுக்கோங்க. 2025ல ஒன்ன வந்து ஒரு பப்ளிஷ் பண்றாரு, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங். அது வந்து 60 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அவர் அதுக்கு மேலேயும் உயிரோட வாழலாம், இல்ல அதுக்குள்ளேயும் அவருக்கு ஏதாவது ஆகலாம். ஆனாலும் 60 வருஷம், 2025ல இருந்து 60 வருஷம் வரைக்கும் அது விழிப்போட இருக்கும்னு சொல்றாங்க காப்பிரைட். அடுத்து கவர்மெண்ட் ஒர்க், பப்ளிக் அண்டர்டேக்கிங், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். இங்க வந்து ஒரு டேட்டாவை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணதுல இருந்து 60 வருஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். இது வந்து செக்ஷன் 28ல இருந்து 31 வரைக்கும் சொல்றாங்க. சரிதானே? இந்த 60 இயர் டேர்ம் வந்து கால்குலேட் பண்றது எப்படின்னா, பிகினிங் ஆஃப் த கேலண்டர் இயர்ல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க, ஜனவரியில இருந்து.